நிறைய எக்ஸாம்பிள் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ் பர்சன், ஒரு வேலையா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மிடில் கிளாஸா ஏழையா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்ட கட்டணும். கண்டிப்பா எல்லாருக்கும் வீடு கட்டணுங்கிற கனவு இருக்கும். எல்லாருக்குமே ஒரு வீட்ட கட்டணும்னு யோசிப்பாங்க. ஒரு கார் வாங்கணும்னு யோசிப்பாங்க. இது எல்லாமே அவங்களுடைய கனவு. இது சாதாரண மக்களுடைய கனவு. ஆனா பணக்காரங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, அந்த வீட்ட கட்டி, அந்த வீட்டுல வாடகைக்கு விட்டு, அது மூலமா வர வருமானத்த வச்சு என்ன பண்ணலாங்கிறத யோசிப்பாங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு வீட்ட கட்டுறோம்னா, அந்த வீட்டுக்கு வந்து இஎம்ஐ போட்டு, லோன போட்டு, எல்லாத்தையும் போட்டு, அது வந்து ஒரு 20 வருஷம், 30 வருஷத்துக்கு அந்த லோன தான் நம்ம கட்டிக்கிட்டு இருப்போம். அது இப்ப லோன் கட்டும்போது, நீங்க 20 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அது கடைசியில வரும்போது 40 லட்சம் ரூபாய் கட்டுவோம். எக்ஸ்ட்ராவா 20 லட்சம் ரூபாய் கட்டுவோம். இதுதான் மிடில் கிளாஸ் யோசிக்கிறது. ஆனா, பணக்காரங்களுடைய மைண்ட் தாட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, அந்த வீட்ட வாடகைக்கு விட்டு, அது மூலமா வர காச வச்சு அந்த லோன கட்டுவாங்க. கிளியரா புரியுதுங்களா? அப்போ அவங்க வந்து எக்ஸ்ட்ராவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபாய்க்கு மாசம் மாசம் 10,000 ரூபாய் லோன் கட்டுறாங்கன்னா, அந்த 10,000 ரூபாய்க்கு வாடகை காசு வருதுன்னா, அத வச்சு அவங்க கட்டும்போது, அவங்க லோன் கட்டுறது அது மூலியமா குறையும். சோ அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஒரு காரே வாங்குறாங்கன்னா, அது ஆடம்பரத்துக்கு காரை வாங்கி வீட்டுல நிப்பாட்டி வைக்காம, அத நம்ப ஒரு லையபிலிட்டியா மாத்தணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அசட்டா மாத்தணும்னு சொல்றாங்க. அசட்னா சொத்து. சொத்தா மாத்தணும்னு சொல்றாங்க. எப்பயுமே ஒரு விஷயத்த கிளியரா இருந்துக்கோங்க. நம்ப நாளைக்கு ஒரு பணக்காரங்களா மாறணும், ஒரு நல்ல வந்து ஒரு வெல்வெஸ்டா மாறணும் அப்படின்னா, ஒரு அசையாத சொத்துக்களை என்னைக்குமே வாங்காதீங்க. அசையாத சொத்துக்களை வாங்குறீங்க அப்படின்னாலுமே, அது மூலியமா நமக்கு லாபம் வர மாதிரி வாங்குங்க. அந்த காச அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்டூடண்ட்ஸ் படிங்க படிங்கன்னு சொல்றது. ஆனா 2வது எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்க? வீடு சொல்லியிருந்தாங்க. 3வது எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம கார் எல்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கறது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. சோ இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அடுத்தது 4வது, இப்ப நம்ம பண்ற தப்பு என்னன்னா, என் பிள்ளையோட படிப்புக்காக நான் காசு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேங்க்ல சேர்த்து வைப்போம். அப்ப பேங்க்ல சேர்த்து வைக்கிறதுனால 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் நம்ம கிடைக்கிற காசெல்லாம் பேங்க்ல சேர்த்து வச்சதுனால நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்க போதா? ஒண்ணுமே கிடைக்காது. அப்போ அந்த காசை என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு வருமானம் வர மாதிரி மாத்தணும்னு சொல்றாங்க. அந்த வருமானம் வர மாதிரி மாத்துனா அது நமக்கு பெனிஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என் பசங்க இருக்காங்க அப்படின்னா, என் பெரிய பையனுக்கு போஸ்ட் ஆபீஸ்ல போட்டிருக்கேன். எப்போனா அவனுக்கு 18 வயசு, 18ஓ 12 அது எனக்கு கிளியரா தெரியல, ஹஸ்பண்ட் போட்டாங்க. 18 வயசு முடியும் போது காசு மொத்தமா வர மாதிரி, அதுல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அவங்களே போட்டு கொடுப்பாங்க. அப்படி போட்டு வச்சிருக்கோம். அது நமக்கு பெனிஃபிட். அத விட்டுட்டு எனக்கு சம்பளம் வருது, எனக்கு என்கிட்ட காசு இருக்கு, நான் போய் மாசம் பேங்க்ல போய் சேர்த்து வச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது தப்பு. புரியுதாப்பா உங்களுக்கு? இதுதான் நம்ம தப்பு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நானே சொல்றேன். முன்னாடி எல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன், 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் எங்கேயாவது வந்து ஒரு சென்ட் 1 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்குமா, 2 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்குமா அப்படின்னு பாத்துட்டு இருந்தோம். பார்த்து எங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து பார்த்து 5 வருஷமா அந்த முட்டாள்தனத்தை பண்ணி அந்த காசை கையிலேயே வச்சுக்கிட்டுதான் இருந்தோம். அப்ப யோசிங்களேன், நான் அப்ப முட்டாளா யோசிச்சது ரொம்ப தப்பு. அந்த காசை நான் அன்னைக்கு ஒரு பவுன் வாங்கி வச்சிருந்தேன்னா, ஒரு 5 லட்சம் ரூபாய் கையில இருந்தாச்ச ஒரு பவுன் வாங்கி வச்சிருந்தேன்னா இன்னைக்கு என்ன விலை விக்குது? அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு ஏதோ ஒரு இடத்த வாங்கி வச்சிருந்தேன்னா என்ன விலை விக்குது? சோ இதுதான் உங்களுக்கு நான் சொல்றது. பணத்தை கையில வச்சுக்கிட்டு இல்லாம பேங்க்ல வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. பேங்க்ல வச்சுட்டு இல்லாம அத வந்து நீங்க ஒரு சொத்தா மாத்துங்க. ஒரு இடம் வாங்குங்க, இல்ல ஒரு கோல்டு வாங்குங்க. அந்த மாதிரி மாத்தும் போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்குது. புரியுதுங்களா? சோ இதுதான் இந்த புக்ஸ்ல வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏழை தந்தைக்கும் பணக்காரர் தந்தைக்கும் இருக்க வித்தியாசம். ஏழை தந்தை வந்து அதே மாதிரி வந்து பையன் ஏதாவது ஒண்ணு பண்ணா இத பண்ணாத, அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் அப்படிங்கறத தாண்டி பண்ணு, கத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்க வளர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பணக்கார தந்தை வந்து சொல்றாங்க. அப்படி சொல்றதுனாலையும் அவங்க வளர்றாங்கன்னு சொல்றாங்க. இன்னொன்னு,
ஷேர் மார்க்கெட்ல அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. பட் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது அதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஷேர் மார்க்கெட்ல அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சில நேரத்துல கம்மியா போகும். ஐயோ எனக்கு கம்மியா போகுது அப்படிங்கறது யோசிக்காம அதை எப்படி பெருக்கணும் அப்படிங்கறது யோசிக்கணும். அது எப்ப ஹையா வருதோ அப்ப காசு எடுத்துடணும். அந்த மாதிரி விஷயங்களும் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இந்த புத்தகத்துல நம்ம படிச்ச விஷயங்கள் இதுதான். ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லாருமே நான் சொல்றேன் தெளிவா கேட்டுக்கோங்க. இப்போ நீங்க உங்களுடைய மைண்ட் தாட்ல யோசிச்சுக்கோங்க. நம்ம ஏழையா பணக்காரங்களான்னு. ஏழை தந்தை என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு போங்க படிங்க அப்படிங்கறது மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனா ஸ்கூல்ல வந்து எந்த ஒரு ஸ்கூல்லயுமே பணத்தை வந்து எப்படி கத்துக்கிறதுன்னு சொல்லி தர மாட்டாங்க. படிப்பை வேணுமா சொல்லி தருவாங்க. என்னதான் படிச்சு நம்ம என்ன இப்பெல்லாம் எல்லாருமே தான் படிச்சிருக்கோம். என்ன வேலைக்கு போறோம் யோசிச்சு பாருங்களேன். ஆனா பணக்கார தந்த பணத்தை எப்படி தனக்காக வேலை செய்யறதுங்கிறது குழந்தைக்கு கத்து கொடுப்பாங்க. ரெண்டாவது விஷயம் சொத்துக்களை வாங்குறது. ஜஸ்ட் வந்து ஒரு வீட்டை கட்டுறோம் வீடு கட்டினா போதும் அப்படின்னு நினைக்க கூடாது. வீட்டை கட்டி மாசம் மாசம் லோன் கட்டிட்டு இல்லாம மாசம் மாசம் லோன் கட்டிட்டு இல்லாம அத வந்து எப்படி வந்து நமக்கான வருமானமா மாத்தணும் அப்படிங்கறத சொல்றாங்க. மூணாவது விஷயம் ஒரு வாங்குறோம் அப்படின்னா அதை வாங்கி வந்து இடம் வாங்குறோம் இல்ல ஒரு கோல்ட் வாங்குறோம் அப்படின்னா அதனாலயும் நமக்கு பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறது மூணாவது விஷயம் சொல்றாங்க. நாலாவது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டிராப் இருக்கும். பட் ஆனா தம்பி இது டிராப் இருக்கும். பட் அதுல வந்து ஹையா வரச்ச அத அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிறது நாலாவது விஷயம் சொல்றாங்க. அஞ்சாவது விஷயம் என்னன்னா நம்ம கிட்ட பணம் இருக்கு அப்படின்னா அந்த பணத்தை வந்து போய் பேங்க்ல போயிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது. அந்த பேங்க்ல சேவ் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு ஏதாவது வட்டி வரப்போதா ஒண்ணுமே வரப்போகுது இல்ல. வந்தா எவ்வளவு வரும்? மாசம் 1000 ரூபாய் அப்படிதான் வரும். சோ அந்த மாதிரி தப்புக்கள் பண்ணாம நம்ம என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒண்ணு சம்திங் ஒரு கோல்டு வாங்கி வைக்கலாம். இல்ல வந்து பசங்களுடைய பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆறாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு வீட்டை வாங்குறாங்க அப்படின்னா அத வந்து பார்த்து வாங்கணும். இப்ப வந்து நகையெல்லாம் பேங்க்ல வச்சிருப்பாங்க. அப்போ ஏலத்துக்கு விடுவாங்க. ஏலத்துக்கு விடுறது எப்படி விடுவாங்கன்னா யாராவது வந்து அந்த நகையை மீட்டு எடுக்க முடியல அப்படின்னா ஏலத்துக்கு விடுவாங்க. அந்த மாதிரி இடத்துல நகையை வாங்கணும் அப்படிங்கறது சொல்றாங்க. வீடும் அதே மாதிரி லோன் கட்ட முடியாத வீட்டை வந்து ஏலத்துக்கு விடுவாங்க. சோ அதே மாதிரி வந்து அந்த வீட்டை நம்ம வாங்குறது மூலியமா நமக்கு வந்து கம்மியான காசுக்கு கிடைக்கும். அத அடுத்து நம்ம விக்கிறதுனாலயோ இல்ல ரெண்டுக்கு விடுறதுனாலயோ நமக்கு அது மூலியமா நமக்கு அதிக காசு கிடைக்கும் அப்படிங்கறது சொல்றாங்க. இந்த புத்தகத்துல இருந்து எதையாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த விஷயங்களை தான் இந்த புக்ஸ்ல நமக்கு சொல்றாங்க. சோ இன்னொரு மெயினான அடுத்து ஃபைனல் விஷயம் நம்ம ஏழையா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா வேலைக்கு போறது. ஒரு நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போறோம். காலையில போறோம் சாயந்தரம் வரோம். அந்த மாசம் வருமானம் இப்ப வருது அதை வச்சு சமாளிக்கலாமா அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். பட் அப்படி யோசிக்கிறத தாண்டி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பிசினஸ நம்ம எடுத்து பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய 3 ஜெனரேஷனுக்கு லைஃப் செட்டில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நமக்கு பொறுமைங்கிறது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எடுக்கிறோம்னா பொறுமைங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். பொறுமையா இந்த பிசினஸ பண்ணோம் அப்படின்னா இந்த பிசினஸ் நான் ஒரு பர்டிகுலரா சொல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் சொல்லியிருக்காங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க ரொம்ப பொறுமை. நமக்கு வந்து பொறுமைங்கிறது நீங்க பிசினஸ்ல மூவ் பண்றத நான் சொல்லல. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ள வந்துட்டு நம்ம பொறுமையா இருக்கணும். அவசரப்படக்கூடாது. பொறுமையா இருந்து இங்க பண்ணீங்கன்னா சக்சஸ் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. சோ எல்லாருமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எடுத்து பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாத்தலாம் அப்படிங்கறதும் இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க தாண்டி நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு இந்த புக் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த புத்தகம் வந்து நிறைய விஷயங்களை கத்து கொடுத்திருக்கு. உங்களுக்கு கத்து கொடுத்திருக்குங்களா? இந்த புத்தகத்துல இதுதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. கத்திருக்கீங்களா? ஏதாவது இருக்கீங்களா? சாட் பண்ணலாமே. எந்த புத்தகம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததாப்பா? இப்ப படிச்ச புக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா?
ஓகே லீடர்ஸ். புக் ரீடிங் செஷன் வந்து மிஸ் பண்ணாதீங்க. கிளியரா வந்து அட்டெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நாளையில இருந்து நம்ம என்ன புக் படிக்க போறோம்னா, சைக்காலஜி ஆஃப் மணி புக் படிக்க போறோம். சைக்காலஜி ஆஃப் மணி புக் வந்து ரொம்ப பாப்புலரான புக். இந்த புக் எதனால பாப்புலர் ஆச்சு அப்படின்னா, அவர் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. ஹீரோ தான். சோ அவரு வந்து இந்த புக்க படிச்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படிங்கறது ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அவர் பேர் என்ன? ஆணழகன் சொல்லுவாங்களே. அரவிந்த் சாமி. சூப்பர். சிரஞ்சீவி ஞாபகம் இல்ல. சிரஞ்சீவி. அந்த சாரி சிரஞ்சீவிங்கிற அரவிந்த் சாமி. அரவிந்த் சாமி வந்து யூடியூப்ல சொல்லியிருந்தாங்க. அந்த சைக்காலஜி ஆஃப் புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறி நான் பணம் ஆட்டோமேட்டிக்கா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ அந்த புக்கை தான் நம்ம நாளையில இருந்து படிக்க போறோம். ஏப்ரல் மாசம் ஃப்ரெஷ்ஷா நம்ம சைக்காலஜி ஆஃப் மணி புக் ஸ்டார்ட் பண்ண போறோம். ரிச் டேட் புவர் டேட் புக்ல இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். அடுத்த சைக்காலஜி ஆஃப் புக் படிச்சு இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். புக் ரீடிங் செஷன் கண்டினியூ பண்ணலாம் இல்லையாப்பா? உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு முக்கியம். தொடர்ந்து படிக்கலாமா புக் ரீடிங் செஷன்? எஸ் எஸ். ஓகேப்பா ஓகே. தேங்க்யூ. நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். நாளையில இருந்து இந்த ஸ்ட்ரகிள்ஸ் வராம நான் பாத்துக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் மீட் ஆரம்பிக்கும் போது. ஓகேப்பா. நாளையில இருந்து நம்ம சைக்காலஜி ஆஃப் மணி புக்ஸ் படிக்கலாம். எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா வந்து காலையில புக் ரீடிங் செஷன் அட்டென்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஃபுல்லாவே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க டீம் கூட டிஸ்கஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாசத்தை எப்படி கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணும் அப்படிங்கிறது உங்க டீம் கூட கால். இன்னைக்கு வந்து நான் ஸ்டாப்பா உங்க டீம் கூட எல்லாரும் கால்ல தான் இருக்கீங்க. சரிங்களா? கால் பேசுங்க. ஃபர்தரா வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. விஷுவல் மீட்டிங் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சோ மச்.